ஹே கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த பார்ட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வெக்கேஷன் ரெக்வெஸ்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கோயிங் டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக ஓகேவா நான் இந்த மாதிரி போட்டுடுறேன். இப்போ நான் ராபர்ட் அப்படின்ற யூசர், அதாவது ஸ்டாஃபோட யூசர்லேருந்து நான் வெக்கேஷன் ரெக்வெஸ்ட் மேனேஜருக்கு நான் சென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். ஓகே, சப்மிட் ஆகிடுச்சு. எனக்கு அக்னாலேஜ்மெண்ட் மெசேஜ் ஒன்று வந்துருச்சு. ஓகேவா? யுவர் வெக்கேஷன் ரெக்வெஸ்ட் ஹஸ் பீன் சென்ட் டு கிறிஸ்டைன் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ கிறிஸ்டைனுக்கு இது சென்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிறிஸ்டைனோட லாகின், அதாவது மேனேஜரோட ஸ்லாக்கோட லாகினில் போயிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜர் லாகினில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்ளிகேஷன் சைட்லேருந்து. யூ ஹாவ் அ நியூ வெக்கேஷன் ரெக்வெஸ்ட் ஃப்ரம் ராபர்ட். ஓகேவா? ஸோ ராபர்ட் யார் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் ராபர்ட். ஓகேவா? டைப் ஃபுல் டே. ரீசன் பார்த்தீங்கன்னா கோயிங் டு ஹாஸ்பிட்டல் வென் 28th. ஸோ இது மேனேஜர் இங்கே பட்டன் இருக்குது. மேபி அவங்க அப்ரூவ் பண்ணலாம், இல்லாட்டி டினை பண்ணலாம். ஓகேவா? இப்போதைக்கு நான் ரிமார்க்ஸ் எதுவும் நான் கொடுக்கல. ஓகேவா? அப்ரூவாக ரிஜெக்ட் பண்ணால் ரிமார்க்ஸ் கொடுக்கணும், பட் நான் கொடுக்கல. ஃப்யூச்சரில் நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஸோ டேட்டா பேஸ் சைடு பேக்கெண்டில் எல்லாம் கோடு எழுதி வச்சுருக்கேன். பட் இங்கே அப்ளிகேஷன் சைடில் நான் எதுவும் கொடுக்கல ப்ரொவிஷன். மைட் பி ஃப்யூச்சரில் கொடுப்பேன். ஓகேங்களா? அப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் அப்ரூவ் பண்ணுறேன்னு வைங்களேன். அப்ரூவ் பண்ண உடனே அப்ரூவை ரிஜெக்ட் பண்ணாலே இங்கே என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டன் ஹைட் ஆகிடும். ஒரு டைம் அப்ரூவ் பண்ணிட்டா மறுபடியும் ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஒரு டைம் ரிஜெக்ட் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ இது எடிட் நான் அப்ளிகேஷன் சைடில் தான் பண்ணணும், அதாவது அட்மின் டேஷ்போர்டில் தான் பண்ணணும். இது சிங்கிள் டைம் மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? மேபி எனக்கு ஐடியா இருக்குது, ஃப்யூச்சரில் இங்கேயே மேபி அப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிஜெக்ட் பண்ணலாம், வெயிட்டிங்கில் போடலாம், இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அதை ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அட்மின் டேஷ்போர்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது பண்ண உடனே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன். ஓகேவா? அவ்வளோதான் இந்த மேனேஜர் சைடு. இப்போ ஸ்டாஃபோட லாகினில் போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குட் நியூஸ் அப்படின்னு வந்துருச்சு. அப்ரூவ் பண்ணோன்னே குட் நியூஸ், யுவர் வெக்கேஷன் ரெக்வெஸ்ட் அந்த டேட்டு ஹேஸ் பீன் அப்ரூவ்ட் பை கிறிஸ்டைன். ஓகேவா? கிறிஸ்டைன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜர். ஓகேவா? அப்ரூவ் பண்ண டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். இப்போ ஹோம் பட்டனுக்கு போகலாம். ஹோமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் வரும். லீவ் ரெக்வெஸ்ட்டோட ஸ்டேட்டஸ் வரும். அப்ரூவ் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே வெயிட்டிங் அப்படின்னு வரும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இப்போ இன்னொரு ரெக்வெஸ்ட் நான் மேக் பண்ணுறேன். அது 30th, சாரி 31st. செலக்ட் ஐட்டம் ஃபுல் டே கோயிங் டு டெம்பிள் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். அக்னாலேஜ்மெண்ட் மெசேஜ் வந்துருச்சு. ஆக்சுவலி இங்கே ஸ்லாக் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஈவினிங் ஆயிடுச்சுல்ல, ஸோ இப்போ சைலண்ட் மோடில் போயிருக்கும். ஓகேவா? அதனால் வராது. மார்னிங் டைம்லலாம் வரும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா இப்போ வரும். நான் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு சைலண்ட்டாக தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இங்கே பாப்அப் மாதிரி வராது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, 31st கோயிங் டு டெம்பிள் அப்படின்னு போட்டிருக்கேன். இது இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது. அதாவது இன்னும் எனக்கு அப்ரூவ் கிடைக்கல, ஆர் ரிஜெக்ட்டும் பண்ணல அப்படின்னு மீனிங். இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்ரூவ் ஆர் டினை, யூ ஹேவ் அ நியூ வெக்கேஷன் ரெக்வெஸ்ட் ஃப்ரம் ராபர்ட் கோயிங் டு டெம்பிள் 31st அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நான் டினை பண்ணுறேன், அதாவது ரிஜெக்ட் பண்ணுறேன். இங்கே யூ ரிஜெக்டட் திஸ் ரெக்வெஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜஸில் போய் பாருங்கள். சாரி அப்படின்னு வந்திருக்கு. அப்ரூவ் பண்ணால் குட் நியூஸ்னு வந்திருக்கு. இப்போ ரிஜெக்ட் பண்ணதுனால சாரி அப்படின்னு வந்திருக்கு. யுவர் வெக்கேஷன் ரெக்வெஸ்ட் 31st 10 2022 ஹஸ் பீன் ரிஜெக்டட் பை கிறிஸ்டைன் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ ஹோம் பேஜுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அதாவது நீங்கள் ஒரு லீவ் ரெக்வெஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, அது மேனேஜருக்கு போகும். ஸோ மேனேஜர் தான் ஏதர் அவங்க அப்ரூவ் பண்ணலாம் ஆர் ரிஜெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் நடக்கும். ஸோ எல்லா ஈவெண்ட்டுக்குமே உங்களுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் மெசேஜ் லாகர் பாட் ஆப் கிட்டேருந்து உங்களுக்கு வந்துடும். ஈவன் மேனேஜருக்கும் ஒரு அக்னாலேஜ்மெண்ட் மெசேஜ் ஆப் கிட்டேருந்து போகும். ஓகேவா? ஓகே,
அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரிப்போர்ட் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து /report அப்படின்னு கொடுத்து இந்த மாதிரி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? இதில் என்ன வந்திருக்கு, ஹாய் ராபர்ட், ஹியர் இஸ் யுவர் ரிப்போர்ட் லிங்க் வேலிட் ஒன்லி ஃபார் நெக்ஸ்ட் 10 minutes. ஓகேவா? அதாவது இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் URL வந்து NGROK தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது என்னோடய ஆப் லோக்கலாக தான் ரன் ஆகிட்ருக்கு, நான் இன்னும் டிப்ளை பண்ணல. ஸோ அதனால் NGROK யூஸ் பண்ணி நான் வந்து ஃபார்வர்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இதில் வந்து ஒரு டோக்கன் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 minutes தான் இந்த வேலிட் வந்து டோக்கன் வந்து வேலிடாக இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் வைஸ் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ நான் இதை வந்து இன்காக்னிட்டோ மோடில் இருந்து ஓகே நார்மல் இதுக்கு பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேட்டு, லாக்ஸ், எத்தனை டைம் லாகின் லாக் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இங்கே வரும். ஓகேவா? எவ்வளோ ஒர்க் ஹவர்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து அட்மின் பேனலில் வந்து இது ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் வந்து பார்க்க முடியும். அதாவது ஸ்டாஃபும் வந்து லாகின் பண்ணிக்கலாம், மேனேஜரும் லாகின் பண்ணிக்கலாம், எல்லோரும் லாகின் பண்ணுற மாதிரி அட்மின் டேஷ்போர்டு வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இதில் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் காட்டணும். ஓகே, இந்த ஆப் எப்படி வந்து இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இதுக்கு ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் என்னோடய அப்ளிகேஷன் வந்து இந்த ஐபியில் தான் ரன் ஆகிட்ருக்கு. இதில் வந்து dev/slack/install/workspace அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி வந்து இருக்கும். அதாவது இந்த பட்டன் வந்து என்னோடய வெப் பேஜில் வந்து டிஸ்பிளே பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணுறது மூலிமா இது என்ன பண்ணும், ரீடைரக்ட் பண்ணிட்டு ஆத்தென்டிகேஷன் பெர்மிஷன் வந்து உங்களோட ஸ்லாக் கிட்டேருந்து எதிர்பார்க்கும். ஓகே, இங்கே என்ன கேட்குது, லாகர் பாட் இஸ் ரெக்யூஸ்டிங் பெர்மிஷன் டு ஆக்சஸ் டெஸ்ட் ஸ்லாக் ஒர்க் ஸ்பேஸ். அதாவது இந்த டெஸ்ட் ஸ்லாக் அப்படின்றது ஒரு ஒர்க் ஸ்பேஸ், ஒரு கம்பெனியோட ஒர்க் ஸ்பேஸ். ஓகேங்களா? அது வந்து ஸ்லாக்கோட இதில் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து அதை ஆக்சஸ் பண்ண போகிறீங்க. அதாவது அலோன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேங்களா? ஆக்சுவலி இது வந்து டெஸ்டிங்கில் தான் இருக்குது. நான் இன்னும் ஹோஸ்ட் பண்ணல இந்த அப்ளிகேஷனை. ஓகேங்களா? இப்போ நீங்கள் டைரெக்டாக இந்த லிங்க் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணலாம். பட் வந்து நான் இதை ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா இதை வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த NGROKல தான் நான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இந்த லோக்கல் ஹோஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இதுக்கு வந்து கான்ஃபிக் பண்ணிட்டேன். இந்த ஐபி ஹிட் ஆகும்போது என்னோடய மெஷினில் இருக்கிற லோக்கல் ஹோஸ்ட் 3000 போர்ட்டுக்கு வந்து அந்த சர்வீஸ் அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி நான் ரன் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு Node.js அப்ளிகேஷன் தான் எழுதியிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து சர்வர்லெஸ். ஓகேங்களா? இது வந்து சர்வர்லெஸ் அப்ளிகேஷன். இப்போ நான் லோக்கலாக யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷனில் வந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இது லோக்கல் அப்படின்ற என்விரான்மெண்ட்டில் இருக்கிறதுனால நான் வந்து என்விரான்மெண்ட் டெவ் ஆர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சர்வர்லெஸில் இருக்கிறது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா ப்ராக்ஸி. ஸோ இந்த ப்ராக்ஸி அப்படின்னா சர்வர்லெஸ்லேருந்து தான் இது எடுக்கும். ஓகேங்களா? AWS சர்வர்லெஸ். இது வந்து AWS சர்வர்லெஸில் தான் நான் வந்து டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது சிம்பிள்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. நானும் லேர்ன் பண்ணி தான் டெவலப் பண்ணேன். ஓகேவா? எனக்கு ஒரு 1 வீக் எடுத்துச்சு இது டெவலப் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, இந்த டுட்டோரியல் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து 1 by 1 நான் மேக் பண்ணுறது நான் வந்து சொல்கிறேன். ஸ்லாக்னா என்ன, ஸ்லாக் ஆப்னா என்ன, ஸ்லாக் ஏபிஐனா என்ன, அது எப்படி இன்ஸ்டாலர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி மெசேஜ் சென்ட் பண்ணுறது, மெசேஜ் ரிசீவ் பண்ணுறது, இல்லை ரெக்வெஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸும் நான் 1 by 1 நான் உங்களுக்கு வந்து டுட்டோரியல் நான் வந்து மேக் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.